திரு ரஞ்சித் குமார், இங்க எந்த அடிப்படையில் இப்படி ஒரு குற்றச்சாட்டை பிரதமர் முன்வைக்கிறார்? அரசமைப்பு சட்டம் தெரியாமல் அல்லது அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை சாரம்சம் புரியாமல் இப்படியான ஒரு குற்றச்சாட்டை பிரதமர் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறதுங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒன்று அப்படிங்கிறாங்க. கேக்குதுங்களா? ரஞ்சித் குமார் பேசலாம். அதாவது இப்ப ஆடு நினைதேன்னு ஓனாய் அழுகுங்கிற கதை தான் காங்கிரஸ் திமுக பேசுறது இருக்கு. அதாவது சிறுபான்மையினர் காவலர்கள் மாதிரி காங்கிரஸ் காட்டிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, சிறுபான்மையினருக்கு இன்னும் வளர்ச்சி இல்ல, ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. அப்ப இத்தனை ஆண்டு காலமா இந்த சிறுபான்மையினர் என்னதான் நீங்க செஞ்சீங்க அப்படிங்கறது இப்ப கேட்கும்போது கேள்விக்குறிதான். அப்ப எந்த நாட்டு மக்கள் யாரையுமே நீங்க முன்னேற்றல அப்படிங்கிறது இத்தனை ஆண்டு காலத்துல காங்கிரஸ் ஆட்சி செஞ்சு எதுவும் செய்ய முடியல. அப்புறம் இன்னும் இப்ப புதுசா என்ன செய்ய போறோம் அப்படின்னு மக்களை அப்ரோச் பண்ண போறாங்க. எப்படி இதை மக்கள் நம்புவாங்க அப்படிங்கிற கேள்விதான். மத ரீதியா பண்றாங்கன்னா, இவர்கள் மத ரீதியா அரசியல் பண்றாங்க. இப்ப சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறோம்னு சொல்லி ஒரு அரசியல் பண்றாங்க. அதுலயும் அந்த சிறுபான்மையினர் சமுதாயத்துல பொருளாதாரத்துல வளமா இருக்கிறவர்கள் தான் அதை அனுபவிக்கிறாங்களே தவிர பொருளாதாரத்துல பின்தங்கின யாருக்கும் அதை பலன் அடையல அப்படிங்கறத யதார்த்தமான நிலையா இருக்குது. அவர்கள் ஓபிசில இருக்கக்கூடிய ஓபிசி பட்டியல வரக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் அந்த இடஒதுக்கீடு கிடைக்குது. இப்ப இடபிள்யூஎஸ்லயும் இஸ்லாமியர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இடபிள்யூஎஸ்லயும் பொருளாதாரத்துல பின்தங்கிய இஸ்லாமியர்களே அதை அனுபவிக்க முடியும். இடபிள்யூஎஸ்ங்கிறது வெறும் பிராமணர்கள் மட்டுமே இல்லையே, இதை காங்கிரஸ் பல மாநிலங்கள்ல அமல்படுத்திருக்காங்களா இல்லையா? அப்ப இடபிள்யூஎஸ் சமூக நீதிக்கு எதிராக பிரதமர் சொல்லல. அதையே பிரதமர் சொல்லல. இதே கர்நாடகாவில் அதே முழக்கத்தை தேர்தல் பிரச்சாரத்தில் வைக்கக்கூடிய பிரதமர் கடந்த முறை பாஜக அரசு பொறுப்பேற்றப்போ இந்த 4% ஓபிசிக்கு கொடுக்கிற அந்த 4 கொடுக்கக்கூடியதுல கொடுக்கிற இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணி இடபிள்யூஎஸ்ல 10% கொடுப்போம்னு சொன்ன முழக்கத்தை இப்ப பிரதமர் பேசலையே. மாறாக காங்கிரஸ் மீது தான குற்றம் சாட்டுறார். நாங்கள் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்களுக்கு அல்லது சிறுபான்மையினருக்கு இடபிள்யூஎஸ்ல 10% இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படிங்கிற முழக்கத்தை பிரதமர் சொல்லலையே. இல்ல, இஸ்லாமியர்களும் அதுல இருக்காங்க. ஏற்கனவே அந்த 10% இடபிள்யூஎஸ்ல இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே யாரெல்லாம் பொருளாதாரத்துல இருக்காங்களோ, உயர் வகுப்பினரா இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த இடபிள்யூஎஸ்ல இருக்குது அப்படிங்கறது யதார்த்தமானது. இதை ஓபிசில இருந்து பிரிச்சு அதுல இருந்து நீங்க பிரிக்கிறீங்க. ஏற்கனவே ஓபிசி கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டுல இருந்து இன்னும் பறிச்சு கொடுக்கிறோம். மத ரீதியா ஓட்டு அறுவடைக்காக பண்றதுதான் இங்க பிரச்சனை. இன்னும் இப்ப திடீர்னு காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் கொண்டு வரணும். அதுதான் யார் பண்றா? ஓட்டு அறுவடைக்காக பண்றாங்க நீங்க சொல்ற குற்றச்சாட்டை யார் பண்றா? அது பாஜக பண்ணுதா, காங்கிரஸ் பண்ணுதா? காங்கிரஸ் தான் பண்ணுது. இவர்கள் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. விதை யார் போடுறாங்கன்னா காங்கிரஸ் தான் போடுது அப்படிங்கறத பாக்குறோம். இப்ப மோடி அவர்கள் ஓபிசிக்கு என்ன செஞ்சாருன்னா, அதிகமான சிஎம்களை ஓபிசியில் உருவாக்குனாங்க. பாஜக என்ன பண்ணிருக்கு, அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கக்கூடிய மாநிலங்கள் அதிகமான மாநிலங்கள்ல ஓபிசி முதல்வர்கள் உருவாக்கி இருக்காங்க. அது ஒரு சமூக முன்னேற்றம் தானே. அதே மாதிரி ஒரு கேள்வி எழுப்பினாரு. அதிகாரம் கொடுத்திருக்காங்க. 97 மத்திய அரசுடைய துறைகள்ல ஓபிசி பிரிவை சார்ந்தவர்கள் ஓபிசி பிரிவை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியா எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா அதற்கான பதில் இன்னும் கிடைக்கவே இல்லையே. இல்ல, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எத்தனை பேர் இருந்தாங்க காங்கிரஸ் பதில் சொல்ல தயாரா இல்லையே. திமுக கூட்டணியில் இருந்தப்ப அது அழுத்தம் கொடுத்ததா, ஏதாவது முயற்சி பண்ணாங்களா? 15 ஆண்டுகளுக்கு மேல தொடர்ந்து ஆட்சியில இருந்தாங்க. காங்கிரஸ் பாஜக கூட ஆட்சியில் இருந்தாலும் கூட திமுக ஆட்சி இழக்காம இருந்தாங்க. ஓபிசி மக்களினுடைய மிகப்பெரிய எதிரி காங்கிரஸ் சொல்லக்கூடிய பிரதமர் இந்த கடந்த 10 ஆண்டு காலத்துல ஓபிசி பிரிவினர் எவ்வளவு பேரை மத்திய அரசு பணிகள்ல அமர்த்தினார், அவர்களுக்கான கல்வியிலோ வேலை வாய்ப்பிலோ எந்த அளவுக்கு அவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சது அப்படிங்கிறதுக்கு ஒரு குறைந்தபட்ச ஆதாரம் இருக்கணும். ஒன்றிய அரசு கல்லூரியில காங்கிரஸ் ஆட்சியில யூபிஏ காலத்துல கொண்டு வந்தாங்க. 2007 ரிசர்வேஷன் ஒன்றிய அரசு கல்லூரியில. அந்த மாதிரி பாஜக ஏதாச்சும் ஓபிசி மக்களுக்காக பண்ணிருக்காங்களா? ரஞ்சித் குமார் பேசிட்டு அதுதான் சொல்றேன். இப்ப 2019 ஒரு பில் கொண்டு வந்தாங்க. சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸ்ல, சென்ட்ரல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ்ல ரிசர்வேஷன் எதுலன்னா டீச்சர்ஸ் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட 10,000 போஸ்ட் வேகன்சியா இருக்குது. அந்த போஸ்டுக்கு ஃபில் பண்றதுக்கு அதுல டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல ஃபில் பண்ண போறாங்க. அந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல இதே ரிசர்வேஷன் பாலிசியை நடைமுறைக்கு கொண்டு வரதுக்காக ஒரு பில் கொண்டு வந்தாங்க. அதையும் காங்கிரஸ் அரசியல் பண்ணாங்க. அதை வைத்து என்ன சொன்னாங்க, இதுல அப்பதான் முதல் முறையா ரிசர்வேஷன் அதை கொண்டு வராங்க டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல. ஆனா அதை அழிக்க பாக்குறாங்க அப்படின்னு ஒரு அரசியல் பண்ணாங்க. இப்ப கூட சொல்லி இருக்கிறாங்க ரிசர்வேஷனை எதுவும் மாற்றமும் பண்ண மாட்டோம்னு பிஜேபி சொல்றாங்க. ஆனா இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, பாஜக மீண்டும் வந்தா ரிசர்வேஷனை ஒழிச்சிருவாங்க. இந்த 10 ஆண்டுகளா இந்த ரிசர்வேஷன் ஒழிச்சாங்க, எங்கேயும் ஒழிக்க கிடையாது. மாறாக 2019 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து புதுசா ரிசர்வேஷன் 10 ஆண்டு காலத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது குறித்தோ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது குறித்தோ பாஜக பேசல.
குறைந்தபட்சமா தேர்தல் அறிக்கையில ஒரு வாக்குறுதியாக காங்கிரஸ் அதை நாங்க இதை பண்ணுவோம்னு முன்வைக்குது. ஆனா பாஜக அதை சொல்லவே இல்லை. ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பையோ அல்லது மக்கள் தொகை கணக்கெடுப்பையோ நடத்தாமல் எப்படி இடஒதுக்கீட்டை தொடர்ந்து நடத்துவதற்கான நடவடிக்கைகளை ஒரு அரசாங்கத்தால மேற்கொள்ள முடியுங்கிறது ரொம்ப அடிப்படையான கேள்வி. அந்த கேள்வியை கேட்கிறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவே மாட்டோம்னு பாஜக சொல்லவே இல்லை. நடத்துவோம்னு சொல்லல, நடத்துவோம்னு சொல்லல, இல்ல நடத்த மாட்டோம்னு சொல்லவே இல்லை பாஜக. ரஞ்சித்குமார் சொல்றீங்க நடத்துவோம் அப்படின்னு எங்கேயும் சொல்லல. இல்ல சொல்லாம செய்வாங்க, சொல்லிதான் செய்யணும். அரசியலுக்காக இவர்கள் ஜாதியை பயன்படுத்துறாங்க. அதை வந்து பாஜக செயல்படுத்த விரும்பல. ஜாதி ரீதியா மக்களை பிளவுபடுத்த பாஜக விரும்பல அப்படிங்கறத யதார்த்தம். அப்புறம் எப்படி நீங்க இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவீங்க? எந்த அடிப்படையில இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவீங்க? இல்ல இப்ப நடைமுறையில இருக்கக்கூடிய இப்ப என்ன நடைமுறை இருக்கு அது செயல்படுத்திட்டு இருக்கு. இன்னும் வந்து என்னன்னா முறையாக அந்த கணக்கெடுப்பு நடத்தி எல்லாருக்குமான வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கான முயற்சி எடுப்பாங்க. அதை தேர்தல் நேரத்தில் அரசியலா பண்ண தேவையில்லை. எப்படி வந்து ஓபிசி கமிஷனுக்கு வந்து அதிகாரம் பிரதமர் பண்றதுடைய பேர் என்ன சார்? ஏன் வந்து கான்ஸ்டிடியூஷன் அதிகாரம் கொடுத்தாங்க? அந்த அமைப்பு வந்து என்ன பண்ணுது? ஓபிசிகளுக்கு சரியான ரிசர்வேஷன் நடக்குதா அப்படிங்கறத பாத்துட்டு இருக்காங்க. ஏன் திமுகவோ காங்கிரஸோ இங்க ரிசர்வேஷன் இல்லைன்னா அந்த கமிஷனை போய் அப்ரோச் பண்ணவே இல்லை. ஓபிசி கமிஷன் இது வரைக்கும் எத்தனை முறை நீங்க அப்ரோச் பண்ணிருக்கீங்க? இந்த இடஒதுக்கீடு வந்து சரியா நடைமுறைப்படுத்தப்படுது படலன்னு ரஞ்சித்குமாருக்கு நான் ஒரு தகவலாவே சொல்றேன். நாடு முழுக்க ஓபிசி மக்கள் எவ்வளவோ பேர் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணுங்கிற கோரிக்கை வச்சது ரஞ்சித்குமாருக்கு தெரியும் நினைக்கிறேன். காங்கிரஸ் எத்தனை ஓபிசி முதலமைச்சர்கள் உருவாக்கி இருக்கு? காங்கிரஸ் அப்படிங்கிற கேள்விக்கு அவர்கள்ட்ட பதில் இல்லையே. அதே பாஜக வந்து செயல்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். இப்ப இருக்கக்கூடிய மினிஸ்டர்ல எத்தனை பேர் பாஜகவால உருவாக்கப்பட்ட மினிஸ்டர் எத்தனை பேர் வந்து ஓபிசில இருந்து வந்திருக்காங்க? ரஞ்சித்குமார் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஓபிசி பிரிவை சார்ந்த எவ்வளவோ மக்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அதற்கு மத்திய அரசினுடைய எதிர்வினை என்ன, பதில் என்ன? ட்ரைபல் மினிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இப்ப கான்ஸ்டிடியூஷன் இது நம்ம கேபினட் அந்தஸ்தோட ட்ரைபல் மினிஸ்ட்ரி கொடுத்திருக்காங்க. ரஞ்சித்குமார் நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். ரஞ்சித்குமார் நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய முதற்கட்ட பார்வையை நான் எடுத்துக்கிறேன். திரு பிரியன் ஒவ்வொரு கட்ட ஓகே இப்ப இவ்வளவு சொல்றாங்கல்ல, இதுவே அவங்க மோகன் பகத் RSS தலைவர் வந்து ஆகஸ்ட் 19 2019 சரி என்ன தெரியுமா சொன்னார்? ரிசர்வேஷனை பத்தி ஒரு டிஸ்கஷன் நடக்கணும்னாரு. 2015 பீகார் தேர்தல், மாநில தேர்தலுக்கு முன்னாடி ரிசர்வேஷனை ரிவ்யூ பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் RSS நிலைப்பாடு. சுதந்திரத்துக்கு முன்னாடி முதற்கட்ட பார்வை வாங்கிக்கிறேன். திரிபிரியன் ஒரு கட்ட தேர்தல் முடிந்த பிறகும் பரப்புரை வியூகம் என்பது மாறிக்கிட்டே வருது. அது ஸ்டேட் வைஸா போகும்போது ஸ்பெசிஃபையா அங்க இருக்கக்கூடிய மக்களை குறிவைத்து அந்த பரப்புரை வியூகங்கள் மாற்றப்படுகிறது. அப்படியா கர்நாடகாவில் இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியான வாத பிரதிவாதங்கள், அது பரஸ்பர குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் எழுகிறது. இது மக்களிடம் போய் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லை, முதல்ல வந்து நாட்டுடைய தெற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் இந்த சமூக நீதிக்கான ஒரு தேடல் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது, ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குது, அதற்கான முனைப்புகள் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் நாட்டில் அவ்வளோவா கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்து அதற்கான விழிப்புணர்வு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் இங்கே இருக்கிற மாநிலங்கள்லாம் அதில் வந்து ஓரளவுக்கு முன்னோக்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால தான் கர்நாடகாவோ தமிழ்நாட்டில் வந்து முஸ்லீம்கள்னு சொல்லக்கூடாது சார் ஆக்சுவலாக. அது வந்து தவறான ஒரு பிரயோகம். ஓபிசி லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மரக்காய் இருப்பாரு, காக்கா இருப்பாரு, ராவுத்தர் இருப்பாரு, அவங்களாம் பிற்பட்ட வகுப்புல இருக்காங்க. அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ்லயும் சில பிரிவுகள்லாம் இருக்கு. இந்துக்கள்ல நீங்க இந்துக்கள் இப்போ வன்னியர் கொடுக்குறோம் வச்சுக்கோங்களேன், வன்னியர்லயே படையாச்சி இருப்பாங்க, கவுண்டர் இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. அப்போ இந்துக்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்றோமா? அந்த கோட்டா இந்துக்களுக்கு கொடுக்குறோமா சொல்றோம்? இல்ல, அது வன்னியருக்கு கொடுக்குறோம்னு சொல்கிறோம், அது வேற ஒருத்தர் கொங்கு வேளாளருக்கு கொடுக்குறோம்னு சொல்கிறோம். இங்கே அதே மாதிரி தான் நீங்கள் காக்கா கொடுக்குறோம்னு சொல்லணும், ராவுத்தருக்கு கொடுக்குறோம்னு சொல்லணும், மலைக்காரி கொடுக்குறோம்னு சொல்லணும். முஸ்லீம்களுக்கு சாதி அடிப்படையிலானது, பிரிவுகள் அடிப்படையிலானது தவிர மத அடிப்படையிலான கிடையவே கிடையாது சார். அதான் பாயிண்ட்.